வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஜியோகிரஃபியில் செகண்ட் லெசன் டூரிசம். அதுதான் பார்க்க போகிறோம். டூரிசம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வெக்கேஷன் லீவ்னா டூர் போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டூரிசம் இருக்குது. நம்ம டூரிசம் பிளேசஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்மளை அட்ராக்ஷன் பண்ணுது, அதை பற்றின டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். டூரிசம் அப்படிங்கிற நேம் நமக்கு எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டூரைன். அதாவது அதோட டூரைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம போகிறோம். லெஸ் தென் 24 hours அப்படி நம்ம போகிறோம், இல்லை மோர் தென் ஒன் இயர் அப்படி போகிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா டூரைன் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா த பர்பஸ் ஆஃப் ட்ராவல் மேபி ரிலீஜியஸ், ரீக்ரியேஷன், பிஸ்னஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல். இதில் எந்த பர்பஸ்க்கோசரம் கூட நம்ம டூரிசம் போகலாம். பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா இதில் சோஷியல், கல்ச்சுரல், எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக் செக்டார் பேசிக்காக நமக்கு இந்த ரீசனுக்கோசரம் நம்ம மூவ் ஆகிறோம். இதில் பேசிக்காக நமக்கு 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி அண்ட் அம்னிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த 3 காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா A3 கான்செப்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். இதில் அட்ராக்ஷன் அப்படின்னா நேச்சுரல் அட்ராக்ஷன், கல்ச்சுரல் அட்ராக்ஷன் 2 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச், லேண்ட்ஸ்கேப், அது எல்லாரும் சொல்லுவோம். கல்ச்சுரல் அப்படின்னு பார்த்தோம்னா கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் அண்ட் அதர் இன்டெலெக்சுவல் கிரியேஷன் தான் கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கல்ச்சுரல் அட்ராக்ஷன் தான் இன்க்ளூட் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அக்சசபிலிட்டி மீன்ஸ் ரீச்சபிலிட்டி. அதாவது ஒரு பிளேஸை பற்றி எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது, என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போனால் நமக்கு ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு, ரெயில், வாட்டர் அண்ட் ஏர் 4 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. எந்த டிரான்ஸ்போர்ட் நமக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிள் டைமிங், அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போனால் ஈஸியாக போகலாம், ஒன்றில் போனால் லேட் ஆகும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா ஒரு பிளேஸ்க்கு, அது கரெக்டாக போய் நமக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்னிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அகாமடேஷன், travel organizers, foreign exchange centers, sectors related to travel insurance, safety and security. அதாவது அகாமடேஷன் அப்படின்னா நமக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும். அதாவது மற்ற ஸ்டேயிங் யூனிட்ஸ், அதாவது ஹோட்டல்ஸ் நம்ம தங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இருக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவல் ஏஜென்ட்ஸ் மூலிமா நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா அந்த பிளேஸ்க்கு கரெக்டான ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருக்கணும், கைடு இருக்கணும் நமக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ், அதாவது பாஸ்போர்ட் அண்ட் விசா ஏஜென்சிஸ் நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நமக்கு மெயினாக ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டூரிசம்லேயே நமக்கு வெரைட்டி டைப்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் அவங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சர், யூட்டிலிட்டி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதை 4ஆக அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலீஜியஸ் டூரிசம், கல்ச்சர் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், எக்கோ டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம், ரீக்ரியேஷனல் டூரிசம். ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் டைப், அதாவது இருக்கிறதே ஃபஸ்ட்டு வந்த டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ். அதாவது டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க்கு, அதர் ரிலீஜியஸ் பிளேசஸ்க்காக போவாங்க. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் காசி, வாரணாசி பை ஹிந்துஸ் போவாங்க, ஜெருசலம் பை கிறிஸ்டியன்ஸ், மெக்கா பை முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மியூசியம் இருக்குது, மோனுமெண்ட்ஸ், ஆர்காலஜிக்கல் ஏரியாஸ், ஃபோர்ட், டெம்பிள் அண்ட் ஸோ ஆன். இந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். அதாவது பழைய காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட ஃபோர்ட் என்ன, டெம்பிள் என்ன, அவங்கள பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா, பிரமிட் ஆஃப் ஈஜிப்ட், இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கோ டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பிளான்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அது எக்கோ டூரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி, ட்ரெக்கிங் இன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கோ டூரிசமில் நமக்கு அட்ராக்ஷன். அதாவது நம்ம ஒரு ஃபாரஸ்ட் போகிறோம் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு அட்ராக்ஷன் வருது இல்லையா, அதுதான் நமக்கு எக்கோ டூரிசம். நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எக்ஸாட்டிக் பிளேசஸ் ஆர்டர் டு டேக் பார்ட் இன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டியூரிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் பண்ணி போவோம்ல, இந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும்
அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அட்வென்ச்சர் டூரிசம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கை டைவ் இன் ஆஸ்திரேலியா, பஞ்ச் ஜம்பிங் இன் நியூசிலாந்து, மவுண்டனியரிங் இன் த பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், ராஃப்டிங் இன் த பர்மபுத்ரா ரிவர் அட் அருணாச்சல பிரதேஷ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டூரிசம்க்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷனல் டூரிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட், அம்யூஸ்மெண்ட் ஆர் ப்ளஷர் ஆர் மெயின்லி ஃபார் த ஃபன் ஆக்டிவிட்டி. அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷனல் டூரிசம் ஆக்டிவிட்டி, அதாவது டூரிசம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், ஹில் ஸ்டேஷன், பீச்சஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆர் த அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் ஃபார் ரீக்ரியேஷனல் டூரிசம். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி விளையாடுவாங்க, அப்போ அது வந்து நமக்கு ஒரு ரீக்ரியேஷனல். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ், அதாவது மலையில் ஏறி போகிறதுனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீச்சில் விளையாடுறது, அதே மாதிரி பார்க்கில் வந்து இந்த ஸ்விங் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஸ்பாட். அதை நம்மளே விரும்புவோம். யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு பார்த்தோம் அப்படின்னா இது விளையாடணும்னு தோணும். அப்போ இது எல்லாமே ரீக்ரியேஷனல் டூரிசம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டூரிசம்லாம் நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், எக்கோ டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம் அண்ட் ரீக்ரியேஷனல் டூரிசம். அப்படின்னா என்னங்கிறத வந்து நமக்கு ஒவ்வொன்றா பார்த்தோம். ரிலீஜியஸ்னால் ரிலீஜியஸ் ஓரியன்ட், ஹிஸ்டாரிக்கல்னால் பழைய ஹிஸ்ட்ரி, ஆர்காலஜிக்கல் அதை பற்றின அப்படிங்கிற விஷயங்கள். எக்கோனா நமக்கு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அட்வென்ச்சர்னால் ஒரு அட்வென்ச்சர் மெத்தடில், ரீக்ரியேஷனல்னால் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற பிளேஸஸை பற்றி பார்த்துக்கிறது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு ஓல்டன் டேஸில் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்னாக எப்படி வந்து டெவலப் ஆகிருக்குன்னா ஆனுவல் ஹாலிடே டூரிசம், இண்டஸ்ட்ரியல் டூரிசம், சீசனல் டூரிசம், இன்டர்நேஷ்னல் டூரிசம், குரூப் டூரிசம், ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஹெல்த் டூரிசம், ஃபார்ம் அண்ட் ரூரல் டூரிசம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடர்னாக நமக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிளேசஸ் வந்து நம்ம போகிறோம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே போகிறோன்னா இன்பார்ன் டூரிசம், அவுட் சைட் த கண்ட்ரி போகிறோம், ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறோம் அப்படின்னா அது அவுட்பார்ன் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஃபுல்ஃபில் பை டூரிஸ்ட் சச்சஸ் பாஸ்போர்ட், வீசா, ஃபாரின் கரன்சி, ஏர் டிக்கெட், ட்ராவல் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து டூரிஸ்ட், அதாவது ட்ராவல் ஃபார்ம்ஸ், அவங்களோட நார்ம்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் நம்ம ஒருத்தருக்கு. அப்போ வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் டூரிசம் நம்ம விசிட் பண்ணலாம். நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளசன்ட் வெதர், சீஸ்னிக் பியூட்டி, ஹிஸ்டாரிக் அண்ட் கல்ச்சுரல் மொனமெண்ட்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து டூரிசம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு ப்ளசன்ட் வெதர், அதாவது வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கணும். சீஸ்னிக் பியூட்டி, பார்க்க நிறைய பிளேசஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மொனமெண்ட்ஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கலை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு தேவை. ஜியோகிராஃபிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அப்படின்னா லேண்ட்ஃபார்ம்ஸ், அதாவது மவுண்டைன், பிளாட்டியூஸ், கேன்யான்ஸ், வேலிஸ், கேவ்ஸ், சர்க்யூஸ், சாண்ட் டியூன்ஸ், கோரல் ரீஃப்ஸ், கிளிஃப்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஒரு லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும். வாட்டர் அப்படின்னா ரிவர், லேக்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், கீசர்ஸ், ஸ்னோ அண்ட் கிளாசியர், வாட்டர் கரண்ட்ஸ், டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ், இது எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் வெஜிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், மூஸ், டெசர்ட்ஸ் எக்ஸெட்ரா. கிளைமேட், சன்ஷைன், clouds, admirable temperature, rain and shadow. Animal life, wildlife, birds, game reserves, zoos, hunting and fishing. Settlement features, town, cities, villages, ஹிஸ்டாரிக்கல் ரிமைன்ஸ் அண்ட் மோனமெண்ட்ஸ். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம், அங்கே வந்து நம்ம போகிறோன்னா இதெல்லாமே மெயினாக தேவை. இது எல்லாமே நமக்கு சேர்ந்து நம்ம ஒரு நல்லா குட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த பிளேஸை நம்ம டூரிசமாக செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எதில் சொல்லியிருக்காங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னெல்லாம் நமக்கு டூரிசம்ஸ் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா நம்மளோட ஃபுட்டு அண்ட் கல்ச்சர், மெயினாக இது ரெண்டு தான் நம்மளோட அதாவது விசிட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி நமக்குன்னு இருக்க கல்ச்சர், ஹெரிட்டேஜ், கலர்ஃபுல் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் டூரிஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா, விசிட்டர் வராங்கன்னா அவங்கள மெயினாக அட்ராக்ஷன் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கல் பார்க், சயின்ஸ் மியூசியம், பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் வித் ஒண்டர்ஃபுல் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இது எல்லாமும் இதுவும் அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஆயுர்வேதா அண்ட் நேச்சுரல் ரெமிடியல் ஹெல்த் ரிசார்ட்ஸ் அட்ராக்ட் டூரிசம் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் லெவலில் நமக்கு இது அட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நம்ம மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ரிலீஜியஸ் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர்ஸ்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு மோஸ்ட் ஃபேமஸ் ரிலீஜியஸ் ஸ்பாட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், வாரணாசி காசி, சாரநாத் உத்தரப்பிரதேஷ், வைஷ்ணவதேவி டெம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜாவியர் கேத்ட்ரல் கோவா, அம்ரிட்சர் பஞ்சாப், மோனாஸ்டரிஸ் ஆஃப் லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டூரிசம்க்கு சூஸ் பண்ணுற பிளேசஸ். அது மட்டும் இல்லாமல் சீசனிக் அட்ராக்ஷன், அதாவது சீனரிஸ் நிறைய இருக்குது இந்தியாவில். அதாவது இப்போ ஃபாரஸ்ட்டு, வாட்டர் ஃபால்ஸ், லேக்ஸ் அந்த மாதிரியும் நமக்கு பிளேசஸ் இருக்குது பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஹில்ஸ் டு டீப் வேலி அண்ட் ஸ்னோ கவர்ட் மவுண்டைன்ஸ் டு லஷ் க்ரீன் கார்பெட். அதாவது நமக்கு மவுண்டைன்ஸ் இருக்குன்னா ஃபுல்லாக அந்த புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கார்பெட், அதாவது கார்பெட் மேலே விரித்த மாதிரி நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா வந்து நம்ம சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹிமாலயாஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து அண்ட் மெகாலயா. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹில்ஸுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதை வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒரிசா, இங்கே வந்து நமக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல், ஊட்டி தமிழ்நாடு, நைனிடால் முசோரி உத்தரகாண்ட், டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால், குல்மார்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஷிலாங் மெகாலயா, ஷிம்லா அண்ட் மணலி ஹிமாச்சல் பிரதேஷ், மூனார் கேரளா, கேங்டாக் சிக்கிம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸோட நேம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேமஸாக சொல்லணும்னா கொடைக்கானல், நமக்கு தெரிஞ்சது நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் என்ன சொல்லுவோம், கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன். நம்ம கொடைக்கானல் டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ். அப்படி மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியாவில் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூஜ் வால் மாதிரி இருக்கும், டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ராக், லஷ் க்ரீன் ட்ரீஸால் நமக்கு அது மேடாயிருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசனல், அதாவது நமக்கு எப்போ வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் நமக்கு வாட்டர் ஃபால்ஸில் வந்து நமக்கு வாட்டர் ஃபுல்லாக நமக்கு ஃப்ளோ ஆகிற மாதிரி நமக்கு இருக்கும். நோட்டபுள் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா தாலையார் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் அது எங்கே இருக்குன்னா ஷிமாகோ டிஸ்ட்ரிக் ஆஃப் கர்நாடகா. நோக்காலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் அது வந்து ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக் ஆஃப் மெகாலயா. தலகோனா வாட்டர் ஃபால் இன் ஆந்திர பிரதேஷ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு அந்த வாட்டர் கிராஸ் ஆகி வருது இல்லையா, அதில் வந்து லாட் ஆஃப் மெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் வந்து நமக்கு அது இருக்குது. அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து நம்ம நைக்ரா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். திசூர் டிஸ்ட்ரிக் ஆஃப் கேரளாவில் வந்து நமக்கு இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட் இருக்குது நமக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானா நமக்கு அதேமாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் டார்க் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து யூனிக் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நமக்கு அந்த ஃபாரஸ்ட்லலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ராயல் பெங்கால் டைகர்ஸ், இந்தியன் லைன்ஸ், எலிஃபண்ட்ஸ், ரைனோசர்ஸ், இந்தியன் லிப்பார்ட் அண்ட் ரெப்டைல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் வராங்கன்னா இதெல்லாம் அவங்கள அட்ராக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் இந்தியாவில் நமக்கு என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன சாங்சுரி இருக்குது, அங்கே என்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேப்லோ காலமில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேப்லோ காலமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் சாங்சுரிஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அடுத்தது பேர்ட்ஸ் மட்டும் இருக்க அதுக்குன்னு இருக்க சரணாலயங்கள் என்னென்ன இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது அந்த சாங்சுரியோட நேம் அண்ட் தென் அதோட ஸ்டேட் நமக்கு செகண்ட் டேப்லோ காலமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீச்சஸ். அதாவது நமக்கு இந்தியாவில் என்னென்ன பீச் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 7517 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் லைன் லாங். அதுதான் நம்ம அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால்னு சொல்கிறாங்க. இந்தியன் பீச்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அக்வாட்டிக் ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்குது. இப்போ லஷ் பேக் வாட்டர் இன் லகூன்ஸ் ஆஃப் கேரளா, picturesque beaches of Goa such as Calangute, Aguda are the notable tourist destination for the water sports activities. The most charming and enchanting beaches of India are listed below. அதாவது நமக்கு வந்து சொல்லணும்னா நிறைய பீச்சஸ் நிறைய இருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நமக்கு என்சாண்டிங் பீச்சஸ் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது என்னென்னு பார்த்தோம்னா தனுஷ்கோடி, வார்காலா பீச், தார்கார்லி பீச், OM பீச், அகுடா பீச், மராரி பீச். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, அதோட ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டேப்லோ காலமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தோம். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அட்ராக்ஷன் பண்ணுற டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சேம் அதில் எப்படி இருந்ததோ அதே தான். ரிலீஜியஸ் சென்டர்ஸ், spiritual retreat centers, beaches, hill station, waterfalls, wildlife, art and culture, architecture, craft, heritage, monuments, etc. இது எல்லாமே நமக்கு அட்ராக்ஷன் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி நிறைய மெடிக்கல் டூரிசம் நமக்கு இருக்குது. அதே மாதிரி அட்வென்ச்சர் டூரிசம் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 20% ஆஃப் ஆனுவல் க்ரோத் எதனால் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நமக்கு டூரிசம் அட்ராக்ஷன் இன் தமிழ்நாட்டில், அதனால மட்டும்தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்கம் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டூரிசம் மூலிமா மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிலீஜியஸ் டூரிசம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து நமக்கு நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அது வந்து ட்ராவலர்ஸை நமக்கு அட்ராக்ட் பண்ணுது. இதில் வந்து ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 33,000 ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன ஸ்டைலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதில் அந்த மாதிரி ஸ்டைலில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த வேர்ல்டு ரீனோட் ரிலீஜியஸ் டெஸ்டினேஷன் ஆர்எஸ் ஃபாலோஸ். இதுக்கப்புறம் நம்ம வரும்போது ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர், அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க ரிலீஜியஸ் டெம்பிள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, கல்ராயன் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ், ஷேராய் ஹில்ஸ், காடமம் ஹில்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இப்போ ஊட்டி அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸ் என்ன சொல்லுவோம், குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏற்காடுனா லேக் ஃபாரஸ்ட், அதாவது புவர் மேன் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏலகிரி, அதாவது 14 ஹேர்பின் பெண்ட் இருக்கும் அப்படிங்கிற, அதாவது நம்ம வளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹில்ஸுக்கும் ஒவ்வொரு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வாட்டர் ஃபால்ஸும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரீஸ், ஸ்டீப் ஹில்ஸ் அண்ட் பாத் இன் த கஷிங் வாட்டர் இன்டு த மோஸ்ட் ரிஜினுவேட்டிங். இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒகேனக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கும்பக்கரை, அதாவது ரிவர் பாம்பார் cascades to form in the fall the foothills of கொடைக்கானல் in தேனி districts. அதாவது நமக்கு foothills of கொடைக்கானலில் நமக்கு இந்த ஃபால்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மங்கி ஃபால்ஸ், அது வந்து ஆனைமலை ஹில் ரேஞ்ச் இன் கோயம்புத்தூரில் நமக்கு இருக்குது. அதே மாதிரி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அந்த பிளேஸில் இருக்கும். கிளியூர் ஃபால்ஸ், இது வந்து ஷெர்வராயன் ஹில் ரேஞ்சஸில் நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு இதில்
இதில் உங்களுக்கு குற்றாலமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் மெடிசினல் ஹெர்ப்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆகாயகங்கை, சுருளி ஃபால்ஸ். ஆகாயகங்கை வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. சுருளி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெகாமலை ஃபால்ஸ், அதாவது சொல்லுவோம் நம்ம க்ளவுட் லேண்ட் ஃபார்ம்ஸ், இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் நேஷ்னல் பார்க்ஸ் எங்கெங்கே இருக்குது. பேர்ட் சாங்சுரிக்கு தனியாக இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17.6% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ்லேண்ட், மேங்க்ரூவ்ஸு, த்ரானி ஷப்ஸு இது எல்லாமே நமக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் நமக்கு என்னெல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டைகர், எலஃபண்ட், டீர், மங்கி, பிசன் எக்ஸட்ரா இது எல்லாமே நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் சாங்சுரிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி நீல்கிரிஸ், முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி, பாயிண்ட் காலிமரி வைல்ட் லைஃப் சாங்சுரி நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி கோயம்புத்தூர், காலக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டங்குடி பேர்ட் சாங்சுரி சிவகங்கை, காரைவெட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூர், வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி ஈரோடு, வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி காஞ்சிபுரம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேர்ட் சாங்சுரியோட நேம்ஸு. அதே மாதிரி வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பேர்ட் சாங்சுரியோட நேம் அப்படிங்கிறத நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மேப். இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க் என்னென்ன இருக்குது, வைல்ட் லைஃப் என்னென்ன இருக்குது, பேர்ட் சாங்சுரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்க என்னென்ன நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னை, கல்ஃப் ஆஃப் மன்னர் மெரைன் பார்க் ராமநாதபுரம், இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் கோயம்புத்தூர், முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் நீல்கிரிஸ், முதுமலை நேஷ்னல் பார்க் நீல்கிரிஸ். இது எல்லாமே நேஷ்னல் பார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பீச்சஸ் இன் தமிழ்நாட்டில் நமக்கு என்னென்ன பீச்சஸ் இருக்குது. நமக்கு செவரல் பீச்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலிஸோட, கிட்ஸோட நம்ம வந்து அந்த பீச்சுக்கு போகிறோம். ஏன்னா பீச்சுக்கு போனால் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம விரும்புவோம். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன், அதாவது சன் பாத் எடுப்பாங்க. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது இது எல்லாமே நமக்கு பீச்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவளம் பீச் காஞ்சிபுரம், மெரினா பீச் சென்னை, கன்னியாகுமரி பீச், ராமேஸ்வரம் பீச், இலியாட் பீச் சென்னை, மகாபலிபுரம் பீச் காஞ்சிபுரம், சில்வர் பீச் கூடலூர், முட்டுக்காடு பீச் காஞ்சிபுரம். இங்கெல்லாம் என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன், ஃபினான்ஷியல் வைஸ் நம்ம நல்லாயிருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்க்கு ரெவென்யூ இருந்து கிடைக்கிது. நிறைய இம்ப்ரூவ்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்க்ரீஸிங் அவேர்னஸை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது வாட்டர் ரிசோர்ஸ், லோக்கல் ரிசோர்ஸஸ், லேண்ட் டீக்ரேடேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ். நெக்ஸ்ட் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் அண்ட் லிட்டரிங், சீவேஜ். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், ஏர், வாட்டர், சாயில் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ், இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.